ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆரி ஒர்க்கில் நெட் கிளாத்தில் வந்து எப்படி வந்து ஸ்லீவ் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டி ஷாப்பிங் ஆப். வீட்டுக்கு தேவையான பொருட்களை கம்மியான விலையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேமில் வந்து ஆரி ஸ்டாண்ட் வித் ஃப்ரேம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்லீவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. நெட் கிளாத் வந்து தனியாக வந்து வாங்கி அதை வந்து ஃப்ரேமோடு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மார்க்கிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்தது சரிங்களா. ஏன்னா மார்க் பண்ணுறது எல்லாமே நெட்டு வந்து ரொம்ப மெலிசாக இருக்குங்கிறதால அது அப்படியே கீழே விழுந்துருச்சு, மார்க்கிங் தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இதில் பண்ண சாக் பீஸில், செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்சிலில் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி மைல்டாக வந்து தெரிஞ்சதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் ஜரி த்ரெட் வந்து 2 லைன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம சுகர் பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கோல்டு கலர் வந்து ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வந்து சமிக்கி அது வந்து ஒரு லேயர் கொடுத்துட்டு, மறுபடியும் வந்து ஒரு லேயர் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து வந்து ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கிங் பண்ணேன். ஸோ சென்டரில் ஒரு கூடு போட்டு சைடில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு மட்டும் வந்து எடுத்துட்டேங்க சரிங்களா. அது எடுத்துகிட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு கேப்பில் வந்துட்டு இந்த ஃப்ளவர் அது கூட வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்க மார்க்கிங் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ச்சு ஓகேங்களா, ஒரு கோடு. ஸோ ஒரு ஸ்கேல் வந்து இதுதான் அளவு. அப்படியே ஒரு ஸ்கேலோட இடையில இருக்கிறது வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த லைனுக்கும் அந்த லைனுக்கும் உள்ள கேப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு இன்ச்சுக்கும் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு வந்து ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கீழேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 சுகர் பீட்ஸு ஒரு சமைக்கி, 2 சுகர் பீட்ஸ் ஒரு சமைக்கி, 2 சுகர் பீட்ஸ் ஒரு சமைக்கி, இந்த ரேஷியோவில் எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் போட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் கொடுத்தேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க. சைடில் கொடுத்து பார்த்தேன், எனக்கு வந்து ஃபினிஷிங் அந்தளவுக்கு கரெக்டாக வரல. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் இருக்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிறது கொடுத்துருந்தேன். ஃபினிஷிங் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்து ஒரு இதுக்கும் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது நிறைய நாட் வந்து யூஸ் பண்ணேன். ஒரு செயின் அதாவது ஒரு ஃப்ளவர் முடிஞ்சோடனே ஒரு நாட் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கண்டினியூஸாக வந்துட்டு செயின் மாதிரி உள்ளே போட்டு அதை அப்படியே கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப் விட்டுருந்தோம் இல்லைங்களா த்ரெட்டு, ஸோ அதில் வந்து கம் போட்டு ஸ்டோன் ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து உள்ளே வந்து ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாதிரி இருந்தது. ஸோ அதை அட்டாச் பண்ணி அதுக்கு அடுத்து ஆஃப் சைடு ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஒரே சிங்கிள் லைனாகவும் ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து லெஃப்ட் சைடு ஒர்க் பண்ணிட்டு ரைட் சைடும் ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே வந்து ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க இப்போ தான் அப்படிங்கிறப்ப உடனே வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனல் அவுட்புட் இதுதாங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.